உறவுகளும் சார்புகளும் பாடச் சுருக்கம் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஷார்ட் புல்லட்ஸ் அண்ட் சாப்டர் எக்ஸசைஸ். 11வது வினா. முப்படிச்சார்பு கனச்சார்பு f of x is equal to ax cube plus bx square plus cx plus d. இங்கு a is not equal to 0 என வரையறுக்கப்படுகிறது. சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகிர்தல். ஒரு சார்பு f ஆனது மெய்யெண்ணிலிருந்து மெய்யெண் தொடர்புடையது. f of x is equal to ax cube plus bx square plus cx plus d. இங்கு a is not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் அதை கனச்சார்பு அல்லது முப்படிச்சார்பு கியூபிக் ஃபங்க்ஷன் என அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு 1. f of x is equal to x cube plus 3x square plus 3x plus 5. இந்த f of x இல் உயர்ந்த அடுக்கு என்ன? 3. உயர்ந்த அடுக்கு 3ஆக இருந்தால் அது முப்படிச்சார்பு ஆகும், கனச்சார்பு. எடுத்துக்காட்டு 2. f of x equal to x cube, f of x equal to minus x cube. இது ரெண்டுலையுமே உயர்ந்த படி 3 தான். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வரலையே அப்படின்னா அங்கு கெழுக்களும் மாறிலிகளும் 0 ஆயிடுச்சு. எக்ஸ் கியூபோட கெழு மட்டும்தான் 0 ஆகக்கூடாது. இதுதான் ரூல். சோ இதுவும் முப்படி சார்பு தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறை சரியா தவறா? சரிதான். சரியை டிக் பண்ணிக்கலாம். 12வது வினா. A, B மற்றும் C ஆகியவை 3 வெற்றில்லா கணங்கள். F என்பது A இலிருந்து B க்கான சார்பு, G என்பது B இலிருந்து C க்கான சார்பு. இந்த இரண்டு சார்புகளையும் கருத்தில் கொள்வோம். G காம்போசிட் F என்பது A இலிருந்து C க்கான சார்பு. F மற்றும் G சார்புகளின் சேர்ப்பை G காம்போசிட் f of x is equal to G of f of x. அனைத்து x belongs to A என வரையறுக்கலாம். சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகிர்தல். f of x equal to 2x minus 1, g of x equal to x square minus 2. g composite f ஐ காண்க. g composite f of x னா g of f of x. f of x க்கு பதிலா 2x minus 1. இப்ப g of x க்கு x square minus 2. அதான் வரையறை. ஸோ ஜிக்கு உள்ள என்ன இருக்கு? 2x minus 1 இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலா 2x minus 1 நாம் பிரதியிடணும். பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x minus 1 whole square minus 2 அப்படின்னு கிடைக்கும். உள்ள இருக்கிறத ஓப்பன் பண்றோம். 4x square plus 1 minus 4x அப்படின்னு கிடைக்கும். வெளியில ஒரு 2 இருக்கும். ஸோ இப்போ என்னவாகும்? ஸோ 4x square minus 4x minus 1. இதுதான் G composite F ஆ இருக்கும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்று சரியா தவறா? சரிதான். ஸோ G composite F அப்படிங்கிறத G of F of x அப்படின்னு நாம எழுத முடியும். புரிஞ்சுக்கிட்டோமா? ரைட். அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?